பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் இருக்கக்கூடாத 20 காரியங்கள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக, மனுஷங்களாம் இப்படி தான் இருப்பாங்க, இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு என்று பவுல் தன்னுடைய உடன் ஊழியக்காரருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக தேவன் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால 9 காரியங்களை நாம் பார்த்து விட்டோம். இன்றைக்கு ஒரு 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா, சுபாவ அன்பு இல்லாதவர்கள். முதலாவது என்னன்னா, சுபாவ அன்பு இல்லாதவர்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து படிக்கலாம். அதாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் வசனத்தில் இருக்குது. 3ஆம் வசனத்தில் சுபாவ அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும், இந்த 4 தான் சொல்ல போகிறேன். நல்லா கவனிங்க. சுபாவ அன்பு இல்லாதவர்கள், அதே போல் இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சை அடக்கம் இல்லாதவர்கள். இந்த காரியங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? சுபாவ அன்பே இல்லாமல் இருக்கக்கூடாது. சுபாவ அன்புன்னா தெரியுதா? ஒரு ஆடு இருக்குல்ல, ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு மிருகமோ தன்னுடைய குட்டியை அது நேசிப்பது சுபாவ அன்பு, அதாவது இயற்கையாக வருகிற அன்பு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம சொல்லணும் அப்படின்னா, பைபிளில் போட்டிருக்கு சுபாவம் போதிக்கிற சில விஷயம் அப்படின்னு போட்டிருக்கு. சுபாவமே போதிக்குமா? எப்படி? பெண்கள் முடியை நீளமாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சுபாவமே அவங்களுக்கு போதிக்கும். யாரும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்களுக்குள்ள இயல்பாகவே உள்ள தோன்றுகிற அன்பு சுபாவ அன்பு. சுபாவத்தில் என்ன இருக்கும்னா அன்பு இருக்கும், சரியா? ஆனால் இன்னைக்கு என்ன இல்லைன்னா அந்த சுபாவ அன்பே இல்லை. அதாவது பெத்தவர்களை கூட இன்னைக்கு நேசிக்கலை. உலகத்தில் சொல்லுவாங்க, பெத்தவங்களை பற்றி சொல்லும் பொழுது தான் ஆடலைனாலும் சதை என்ன செய்யும்? ஆடு அப்படிம்பாங்க. இரத்த பாசம் அப்படிம்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கெல்லாம் அந்த இரத்த பாசங்கிறது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இரத்த பாசம், சுபாவத்தில் இருக்கிற அன்பு. உங்கள் கூட பிறந்தவங்களை நேசிக்கிறதுக்கு ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் தாயையோ தகப்பனையோ நீங்கள் மதிப்பதற்கோ கனம் பண்ணுவதற்கோ, உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் உடன் பிறந்தவங்களை நீங்கள் நேசிப்பதற்கோ, உடன் பிறந்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு போய் உதவின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவையில்லை. உங்கள் சுபாவத்தில் அது வரணும், உங்களுக்கு துடிக்கணும், அந்த இரத்த பாசம் வரணும், சுபாவ அன்பு. சரியா? இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட என்ன இல்லைன்னா சுபாவ அன்பு இல்லை. பணத்துக்காக, நிலங்களுக்காக, இடங்களுக்காக சொந்த தம்பியவே இல்லைன்னா சொந்த தகப்பனையே வெட்டி கொள்கிற உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். சுபாவ அன்பு இல்லை. அதே போல் புருஷன் மேலே மனைவி மேலே ஒரு அன்பு இருக்கும். இருவரும் ஒரே சரீரம்னு பைபிள் சொல்லுது. அதுவும் இன்னைக்கு குறைஞ்சிட்டு போகுது. அதனால் இந்த சுபாவ அன்பு இன்னைக்கு உலகத்தில் இல்லாமல் இருக்குது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இணங்காதவர்கள். யாருக்கிட்டையும் கொஞ்சம் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுத்து போகிறது, சொல்கிறத கொஞ்சம் கேட்கறது அப்படி கிடையாது. தப்பான விஷயத்துக்கு நீங்கள் இணங்கி போக வேண்டாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, இணங்குதல் பெரிய குற்றத்தையும் அமர்த்தி போடுன்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோனுக்கு ஒரு நிருபம் எழுதுவார். அந்த நிருபத்தில் அவர் சொல்கிற வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிலமோன், அதில் ஒரே ஒரு அதிகாரம் தான், 1:21 போட்டிருக்கு. நான் சொல்லுகிறதிலும் அதிகமாய் செய்வீர் என்று அறிந்து இதற்கு நீர் இணங்குவீர் என்று நிச்சயத்து உமக்கு எழுதியிருக்கிறேன். இப்போ பவுல் சொல்றாரு, இதற்கு நீர் இணங்குவீர் அப்படின்னு நான் நிச்சயித்து உமக்கு எழுதுறேங்கிறாரு. அப்போ என்னன்னா, நான் ஒரு காரியம் உங்ககிட்ட கேட்குறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்க? எனக்கு கொஞ்சம் இணங்கி அதை எனக்கு செய்து கொடுங்க. அதான் இணங்குறது. சில பேர் சொல்லுவாங்களா, நான் யார் சொல்கிறதையும் கேட்க மாட்டேன், யாரு கூடயும் ஒத்து போக மாட்டேன், என் வழி தனி வழி. இன்னும் சொல்ல போனால், நான் பிடித்த முயலுக்கு 3 கால். எப்படி? நான் பிடித்த முயலுக்கு 3 கால்னு சில பேர் நிற்பாங்க. யார் கூடவையும் கொஞ்சம் கூட அனுசரித்து போகவே மாட்டாங்க.
மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பான விஷயத்துக்கு யாரு கூடயும் ஒத்து போக வேண்டாம். இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒத்த வேஷம் போட வேண்டாம். ஆனால் நம்முடைய தாய் தகப்பனோ பெரியவங்களோ இல்லைப்பா இது இப்படி தான், இதை கொஞ்சம் செய்ப்பா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் இணங்கணும். சரியா? நான் யாருக்கிட்டையும் கிடையாது, நான் தனிக்காட்டு ராஜா மாதிரி சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, எதுலையுமே ஒத்து வர மாட்டாங்க. பவுல் சொல்றாரு, நீர் எனக்கு இணங்குவீர் என்று நம்பிங்கிறாரு. அப்போ நல்லா கவனிக்கணும், இருக்கக்கூடாத காரியம் என்ன? சுபாவ அன்பு இல்லாதவங்களா இருக்கக்கூடாது, இணங்காதவங்களா இருக்கக்கூடாது. அடுத்தது அவதூறுன்னு போட்டிருக்கு. என்ன பண்றது? அவதூறு செய்கிறவர்கள். இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அவதூறு செய்யறதுன்னா தெரியுதா? இங்க கேட்கறது அங்க போய் சொல்றது. தாவீது சொல்லுவால, என்னிடத்தில் என்னை பார்க்க வருகிறான், இருதயத்தில் வஞ்சனை வைத்து பேசுகிறான். என்கிட்ட நல்லா பேசுவான், வெளியே போய் என்னை தூற்றுவான் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுவார். தாவீது சொல்லுவார். அவதூறு பண்றது, இதைத்தான் பவுல் பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்றாரு. தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, பெண்களுக்கு இதை ரொம்ப ஸ்பெஷலாக பவுல் சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு? வாசிக்கட்டுமா? பெண்களுக்கு இருக்க வேண்டிய குணம் இது, இருக்கக்கூடாத காரியமும் இதுதான். இருக்க வேண்டிய குணம் என்னன்னா, அவதூறு பண்ணக்கூடாது. இருக்கக்கூடாது என்னது? அவதூறு இருக்கக்கூடாது. நான் படிக்கிறேன் பாருங்க, ஸ்பெஷலாக பெண்களுக்கு இந்த வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா வீடு வீடாக உட்காந்து பேசுறது, இந்த அக்காவை பற்றி அந்த அக்காட்ட சொல்றது, இந்த வீட்டில் உள்ள விஷயத்தை பற்றி அந்த வீட்டில் போய் சொல்றது, இந்த அவதூறு பண்ணக்கூடாது. சரியா? நான் படிக்கிறேன். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் அதில் 11. அந்தபடியே ஸ்திரீகளும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும். அப்போ ஸ்திரீகள் எப்படி இருக்கும்னா, அவதூறு பண்ணக்கூடாது. அதுக்காக பெண்கள் கோச்சிக்கூடாது. பெண்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க, ஆண்களும் சில பேர் அப்படி இருப்பாங்க. ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு வீட்டில் கேட்ட ஒரு விஷயத்தை, ஒருத்தங்களை பற்றின ஒரு காரியத்தை இன்னொருத்தங்கிட்ட போய் சொல்லக்கூடாது, வெளியே போய் தூற்றி விடக்கூடாது. அவதூறு, அதுக்கு பேர் அவதூறு. அப்படி தூற்றுவது அவதூறு. சரியா? அப்போ பைபிள் தெளிவாக சொல்லுது. இதுக்கு நிறைய இன்னும் வசனங்கள் எடுக்கலாம். சில பேர் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள், தகாத காரியங்களை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள். அப்போ நம்ம இந்த அடுத்த வீட்டில் உட்காந்துட்டு தகாத காரியத்தை பேசிக்கிட்டு அவங்க இப்படி இவங்க இப்படின்னு சொல்லி அவதூறு செய்யக்கூடாது. நம்ம நாட்டில் அதாவது உண்மைக்கு புறம்பான செய்தியும் சொல்லக்கூடாது. ஒருவேளை ஒருத்தங்களுடைய சீக்கிரட்டை உங்ககிட்ட நம்பி சொன்னால் அதையும் போய் வெளியே சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு அரசியல்வாதிகள் என்ன போடுவாங்க? அவதூறு வழக்கு போடுவாங்க சில பேர் மேலே. சில பேர் சொல்லுவாங்களா, எங்கள் நற்பெயருக்கு களங்கம் வரும்படி பேசி விட்டார்கள் என்று சொல்லி அவதூறு வழக்குன்னு ஒரு வழக்கு இருக்குது. அவங்கள பற்றி வெளியே நீங்கள் தப்பாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி. புரியுதா? இதே போல தான் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் ஊழியக்காரங்களும் ஒரு குடும்பத்தை பற்றி இன்னொரு குடும்பத்திட்ட போய் பேசக்கூடாது. விசுவாசிகளும் ஒரு குடும்பத்தை பற்றி இன்னொருத்தங்கிட்ட போய் பேசக்கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது. ஆனால் இன்னைக்கு ரொம்ப ஈஸி இல்லை. வாட்ஸ்அப்பில் உண்மையா பொய்யான்னு கூட தெரியாமல் அவதூறு பரப்புகிற கூட்டம் இன்னைக்கு பெருகிட்டு. அதனால் இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கக்கூடாது. அதனால் இருக்கக்கூடாத காரியங்களில் இதுவும் ஒரு முக்கியமான காரியம். மறுபடியும் சொல்கிறேன், இருக்கக்கூடாத காரியங்கள் 20ல் மறுபடியும் சொல்கிறேன், 10வது காரியம் சுபாவ அன்பு. 11 இணங்காதவர்களாக இருக்கக்கூடாது. 12 அவதூறு நீங்கள் செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? நீங்கள் அவதூறு செய்யக்கூடாது. கடைசியாக ஒன்று சொல்கிறேன், இச்சை அடக்கம் இல்லாதவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இன்னைக்கு மனுஷனுக்குள்ள என்ன வந்துட்டு இச்சை அடக்கம் இல்லை. ஐயா, ஆவியின் கனிகளில் ஒன்று இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருக்கணும். பைபிளில் ரொம்ப தெளிவாக போட்டிருக்கு. ஆதி மனிதன் தவறு இழைத்தது, ஆதாம் ஏவாள் தவறு இழைத்தது இச்சை அடக்கம் இல்லாதனால தான். பைபிள் சொல்லுது அது இச்சிக்கப்படத்தக்க விருப்பம் என்று. தாவீது விழுந்து போனது இச்சையினால, சிம்சோன் விழுந்து போனது இச்சையினால, இஸ்ரவேல் ஜனங்கள் விழுந்து போனது இச்சையினால. அப்போ நமக்கு தேவை இச்சை அடக்கம். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை வேணும். அதே போல் சாப்பிட்றதுல கூட இச்சை சில பேருக்கு இருக்கும். இந்த இச்சையை அடக்கணும். இச்சை அடக்கம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் இச்சை அடக்கம் உள்ளவங்களா வாழுங்க. உங்கள் மனதின் அறையை கட்டின்னு போட்டிருக்கு. மனசை அங்கங்கே அளபாய விடாதீங்க, மனதை ஒரு கட்டுக்குள் வைங்க. அதனால தான் பைபிள் சொல்லுது இச்சை அடக்கம் உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல் போட்டிருக்கு. சரியா? 4 காரியங்கள். மறுபடியும் சொல்கிறேன், இருக்கக்கூடாத 20 காரியங்களில் 10வது காரியம், நீங்கள் சுபாவ அன்பு இல்லாதவங்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் இணங்காதவங்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் அவதூறு பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது, நீங்கள் இச்சை அடக்கம் இல்லாதவங்களாக இருக்கக்கூடாது. உங்களை நிதானித்து பாருங்கள். ஏன்னா இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை விட்டு ஊழியக்காரன் விலகிறது மட்டுமல்ல, கர்த்தரே விலகினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. பரம ராஜ்யத்தில் நம்ம பங்கு பெற கர்த்தர் உதவி செய்வார். காட் பிளஸ் யூ.